ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே இந்த நாளின் முதல் மாதத்தின் துவக்க நாளிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். சிறுமந்தை மிஷன் லிட்டில் ஃபாக் மிஷன் சார்பில் சிறுமந்தை குடும்பத்தாருக்கு என்னோடு கூட நட்பு வைத்து இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆதரவாக இருக்கிற செபிக்கிற கொடுக்கிற தாங்குகிற உழைக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் என்னுடைய மிஷனரிகள், என்னுடைய ஊழியர்கள், எங்கள் பாஸ்டர்ஸ், வட இந்திய ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை இந்த நாளில் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை மட்டும் கண்மணி போல காத்து அற்புதமாக நடத்தி வருகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் வரைக்கும் அற்புதமாய் நடத்தின தேவனுக்கு நேராக ஆண்டவரே இந்த மாதத்தையும் எங்களுக்கு நடத்தும் அப்பா என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். எல்லாரும் தெய்வ பயத்தோடு பக்தியோடு உடைய சமூகத்திலே காணப்படுவோம். விசேஷமாக ஏதோ காதில் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்கிறோம் என்று அதுபடி இந்த செய்தியும் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நேராக அவருடைய சமூகத்து நேராக ஒரு மனப்பட்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அர்ப்பணத்தோடு இந்த செய்தியை கேட்போம். அது இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். புதிய மாதத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக ரட்சிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே,
கடந்த 6 மாதங்களை திரும்பி பார்க்கும்போது ஆண்டவரே 2020 வருடம் ஜனவரி மாதம் ஆண்டவரே நடு நிசையில உடைய சமூகத்திலே காத்திருந்து உடைய வாக்கு தத்தங்களை பெற்று புதிய வருஷத்தை துவக்கினோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் இந்திய தேசம் முழுவதும் நாங்கள் இருக்கிற எல்லா பகுதிகளும் பலவிதமான இக்கட்டுகள், துன்பங்கள், துயரங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிற போதும் ஆண்டவர் எங்களை கைவிடவில்லை அப்பா. திக்கற்றுடைய தேவன், எளியவர்களை மறக்காத தேவன் ஆண்டவரே, சிறுமையானவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஆண்டவரே, கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருந்தார் என்று சொல்லும்படி கடந்த 6 மாத காலத்தை நாங்கள் கடக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினீரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா தொற்று நோய்கள் பரவி கொண்டிருக்கிற நாட்களில எங்கள் வீட்டை சுற்றிலும் ஆண்டவர் பல இடங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளிலே தகப்பனே, நீர் ஏழைக்கு ஆண்டவரே, எளியவனுக்கு ஆண்டவரே அடைக்கலமாக, பலனாக, அனுகூலமான துணையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் எல்லா குடும்பத்தின் தேவ பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் துவக்க நாளிலே ஆவியானவருடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கங்கள் மேலும் இந்த காலையில் கடந்து வரட்டும் அப்பா, கடந்து வரட்டும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பதை கர்த்தர் அறிவீர் ஐயா. தேவ பிள்ளைகளுடைய கண்ணீர்கள், துயரங்கள் சூழ்ந்த நிலைகளிலே ஆவியான தம்முடைய பிள்ளைகள் அருகிலே கடந்து வந்து ஆற்றி தேற்றி, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றி தேற்றுவீராக. இன்றைக்கும் ஆண்டவரே வார்த்தைகளினாலே எங்களோடு கூட பேசுங்கப்பா. வார்த்தைகளினால் எங்களோடு கூட பேசுக. கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இருதயத்திலே கிரியை செய்கிற ஆவியானவர், எங்கள் மனதிலே கிரியை செய்கிற ஆவியானவர் வசனத்தினால் எங்களோடு இடைப்படுவீராக. இந்த மாதத்தில் எங்களோடு கூட பேசுவீராக, கரங்களை பிடித்து நடத்துவீராக. ஆண்டவர், என்னுடைய சத்தம் அல்ல, உம்முடைய சத்தம் இந்த இடத்தில் கேட்கப்படுவதாக உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதனாலே நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 28வது வசனம் முதல் 30வது வசனம் வரைக்கும் நாம் வாசி கேட்போம். 28வது வசனம் முதல். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அருமையான தேவ பிள்ளைகள், நன்றாக கவனிப்போம். உங்களை அன்போடு திரும்ப ஒரு முறை கூட வாழ்த்துகிறேன். இதனால அருமையான சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன். அல்லேலூயா. சோர்ந்து போகிற நிலையிலே இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் கடந்து சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பல சோர்வுகளோடு கூட இந்த நாட்களிலே எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாச தேவ பிள்ளைகள், குடும்பங்கள், தொழில் செய்கிறவர்கள், தொழில் நடத்துகிற பெரிய தொழில் அதிபர்கள், வியாபாரிகள், பல வேலைகள் இருக்கிற, பல வேலை பார்த்தவர்கள், பல சிறு தொழில்கள் செய்தவர்கள், பல குடும்பங்கள், பல எல்லா குடும்பத்தின் அங்கங்களும் சோர்ந்து போயிருக்கிற நிலையில கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய வார்த்தையினால், வாக்குத்தத்தத்தினால் சொல்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளில பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், அநாதி தேவன், நம்மை சிருஷ்டித்த, நம்மை உருவாக்கின அநாதி தேவன், அவர் சோர்ந்து போகிறதில்லை. அவர் சோர்ந்து போகிறவில்லை. அவரை யாரும் சோர்வடைய செய்ய முடியாது. அவருடைய பிள்ளைகளாகி நாம் இப்போது இருக்கிற
நமக்கு நோயின் ஒரு பயம், நோய் தாக்குதல், ஒரு பக்கம் மரணங்கள், ஒரு பக்கம் ஆஸ்பத்திரிக்கு இழுத்து செல்லுதல், ஒரு பக்கம் ஆஸ்பத்திரி செல்லும்போது தனிமைப்படுத்தப்படுதல், கைவிடப்படுதல், இவைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு பயத்தினுடைய கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். என்ன நடந்துருமோ, யாரிடத்துல எப்படி பழகுவது, யாரிடத்துல தொற்று இருக்கிறது என்று தெரியாமல் பல இடங்களிலே பல பயத்தோடு நாம் வாழுகிறோம். வேலைக்கு சென்றால் பயம், வெளியே சென்றால் பயம், என்ன செய்வது தெரியாமல் இருக்கிறோம். அருமையானவர்களே, இது மாத்திரமல்ல, இந்த லாக்டவுன்னால இன்னொரு பக்கம் நாம் எல்லாரும் வேலை செய்ய முடியாத இடத்தில் இருக்கிறோம். கம்பெனிகள் மூடி கிடக்கிறது, வியாபார ஸ்தலங்கள் மூடி கிடக்கிறது, பலவிதமான ஸ்தாபனங்கள், அமைப்புகள், எல்லா தொழில்களும் மூடி கிடக்கிறது, சபைகள் மூடி கிடக்கிறது, ஊழியங்கள் மூடி முடங்கி கிடக்கிறது. அருமையான தேவச்சனமே, இதனால எல்லாருக்கும் ஒரு பெரிய முடக்கம். இதனால என்ன நடக்கிறது என்றால், கைகள் இருக்கிறவைகள் இழந்து போகிறோம். நம்முடைய கையில கொஞ்சம் ஏதோ நம்ம சேர்த்தது, நம்ம கையில பிடிச்சு வச்சுறது எல்லாமே இழக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருளாதாரங்களை இழக்கிறோம், மாத்திரமல்ல வேலைகளை இழக்கிறோம், தொழில்களை இழந்திருக்கிறோம், வருமானங்களை இழந்திருக்கிறோம், நம்பிக்கை இழந்திருக்கிறோம், விசுவாசத்தை இழந்திருக்கிறோம். ஒரு விதமான சோர்வோடு கூட, ஒரு விதமான பயத்தோடு கூட நாம் இந்த மாதத்திலே கடந்து வந்திருக்கலாம். அருமையானவர்களே, இந்த நாள்ல கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியர்கள் இதனால பலவிதமான ஆயிரக்கணக்கான காரணங்களினாலே நாம் சோர்வடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான சூழ்நிலைகளினாலே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள், அதனாலே சோர்வடைந்து விடுகிறோம். அருமையான தேவச்சனமே, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வேதம் சொல்கிறது. ஆபத்து நேரங்கள், இக்கட்டு நேரங்கள், பலவிதமான பாதிக்கப்படுகிற நேரங்கள், நீ சோர்ந்து போனால் உன்னுடைய பலன் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, உங்கள் நிமித்தம் பவுல் எழுதுகின்றார், நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்காக நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினாலே அதை பார்த்து நீங்க சோர்ந்து போக வேண்டாம் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. யோனாவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் யோனாவுக்கு கொடுத்த நன்மை பாதிக்கப்பட்ட போது அவன் சோர்வடைந்தான். யோனா அவனமாக நினிவேக்கு நடக்கிற சம்பவம் என்ன நடக்க போகிறது என்று ஒரு இடத்துல எரிச்சலோடு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று கவனித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு ஆண்டவர் திடீரென்று அவனுடைய எரிச்சல் மாற, அவனுடைய சூழ்நிலைகள் மாற, ஒரு ஆமணக்கு செடியை அங்கு அவனை முளைப்பிக்க செய்து அவனுக்கு ஒரு நல்ல நிழல் கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நிழல்ல உட்கார்ந்து சந்தோஷமா உட்கார்ந்து இருந்தான், ஆறுதலாக இருந்தான், தேறுதலாக இருந்தான். ஆனால் அந்த ஆமணக்கு செடி அவனை விட்டு எடுக்கப்பட்ட போது அது அவ்வளவாக அது போய் அது அரித்து நாசமாய் போன பிறகு இதுக்கு வெயில் அடிப்பட்டது, அவன் மேலே அக்கினி விழ ஆரம்பித்தது, வெயிலின் உஷ்ணம் தாக்க ஆரம்பித்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்தான், அவன் சோர்வடைந்தான் என்று வேதம் சொல்கிறது. அநேகருக்கு கரங்களில் இருக்கிற நம்பிக்கையான காரியங்கள், தொழில்கள், வேலைகள், வருமானங்கள், குடும்ப சூழ்நிலைகள், பலவிதமான காரியங்கள் நம்ம விட்டு எடுக்கப்படும் போது, திடீரென்று நம்ம விட்டு போகும்போது நம்ம எல்லாரும் சோர்ந்து போகிறோம். யோனா சோர்ந்து போய், ஆண்டவரே நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று யோனா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, அவனமாக பைபிளில் நாம் வாசிக்கும் போது தானியேல் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நீங்கள் படிப்பீர்களானால், தரிசனம் நிறைவேற தாமதிப்பதனாலே தானியேலுக்கு சோர்வும் வியாதியும் வந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, தானியேல் நல்ல ஒரு ஜெப வீரன். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேல் அவ்வளவு முன்மாதிரியாக பல காரியங்களை நாம் தியானிக்கிறோம். அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தரிசனங்கள் நிறைவேற தாமதித்ததுனால அவன் சோர்வடைந்தான், வியாதியாயிருந்தான், வியாதிப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இஸ்ரவேலின் ஜனங்கள், தேவ பிள்ளைகள்
ஜெயம், எதிரிகளுக்கு எதிராக ஜெயம் எடுக்கையிலே எதிரிகள் எல்லாரும் சோர்வடைந்தார்கள் என்று பல பகுதிகளை வாசிக்கிறோம். இஸ்ரவேலர் எழுந்து ஜெயம் எடுக்கும் போது யோசுவா 2:9 இதை நாம் வாசிக்க முடியும். அருமையானவர்களே, பல காரணங்களினாலே சோர்வுகள் வருகிறது. சோர்வு என்றால் கவனிங்க, சோர்வுகள் என்ன செய்யும் என்றால் படிப்படியாக அது வியாதிகளுக்கு நேராக நடத்தும், வியாதிகளுக்கு நேராக நடத்தும், மனநல பாதிப்புகளுக்கு நேராக நடத்தும், பலவீனங்களுக்கு நேராக நடத்தும், தற்கொலைகளுக்கு நேராக நடத்தும். அருமையான தேவ பிள்ளைகளே, சோர்வு சரீர சோர்வாக இருந்தால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், மனசோர்வாக இருந்தால் நம்ம ரெஸ்ட் எடுத்து பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது, உன் வாழ்நாள் குறுகினது, உன் காரியங்கள் தோற்று போகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாழ்க்கையில சலிப்பு, வெறுப்பு, கசப்பு, மனதிடமற்ற நிலைகள் வந்து விரக்தி உண்டாகி, தாழ்வு மனப்பான்மை உண்டாகி, பயம், திகில், கவலை, கண்ணீர் என்று அந்த சோர்வு கொண்டு போய் விடுகிறது. அருமையானவர்களே, சோர்வு என்பது பாவம் அல்ல. ஆனால் சோர்வு நேரங்களிலே எப்படி நடக்கிறோம் என்பதை பொறுத்துதான் காரியங்கள் அமைகிறது. சோர்வு நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், ஏதோ ஒரு காரணத்தினால் நமக்கு சோர்வு வருகிறது. அது எல்லாருக்கும் வரும். ஊழியக்காரங்களுக்கு இருக்கிறது, எல்லா ஊழியக்காரனையும் தாக்கும், விசுவாச மக்களை தாக்கும், இந்த உலகத்தின் மக்களை தாக்கும். ஆனா சோர்வு நேரத்தில் தேவ பிள்ளையே, எத்தனை ஆண்டு காலம் சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, சோர்வு நேரத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய், உன் மனது எப்படி இருக்கிறது, உன் சிந்தனை எப்படி இருக்கிறது, உன் பேச்சு எப்படி இருக்கிறது, உன் நடக்கை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அதில் இருக்கிற பாவம் இருக்கிறதா இல்லையா என்பது அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சிலர் சோர்வை நீக்குவதற்காக பாவ சந்தோஷங்களை தேடுகின்றார்கள். சினிமாக்களை, சிற்றின்பங்களை, குடி புகைப்பழக்கங்களை, பலவிதமான கஞ்சாக்களை, போதை வஸ்துக்களை, மாத்திரமல்ல விபச்சாரங்களை, தகாத நட்புகளை எல்லாம் தேடி போய் விடுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, சோர்வு, அதிருப்தி, பின்மாற்றம் போன்றவைகளை, விசுவாசத்தை விட்டு விலகி போகுவதை, முறுமுறுப்புகளை, பலவிதமான புலம்பல்களை உண்டாக்கி விடுகிறது. அல்லேலூயா. அதிருப்தி இப்படிப்பட்ட பலவிதமான பாவங்களுக்கு நேராக வழிநடத்தி விடுகிறது. சோர்வு வரும்போது நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் வாசித்த வேத பகுதியிலே ஏசாயா 40:28 பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தர், உங்களையும் என்னையும் உருவாக்கின கர்த்தர் அநாதி தேவன். அவர் சோர்ந்து போகிறவர் இல்ல. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். நீ சோர்ந்து போகாத என் மகனே, உன்னை நான் ரட்சித்த நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ சோர்ந்து போகாதே. இன்றைக்கு சோர்ந்து போகிற பிள்ளைகளுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அருமையான விரக்தியோடு இருக்கிற தேவ பிள்ளையே, விரக்தியோடு படுத்துக் கொள்ளுகிற தேவ பிள்ளையே, விரக்தியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அடுத்த நேரம் என்ன செய்வது? பல காரியங்கள் இழந்து நிற்கிறேனே, இந்த வருஷம் நான் அதை பண்ண வேண்டும், இதை பண்ண வேண்டும் எல்லாம் திட்டமிட்ட திட்டங்கள் எல்லாம் உடைந்து போய்விட்டதே, நீங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் உடைந்து போய்விட்டது என்று கருதுகிற நிலையில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் அருமையான தேவன், ஆண்டவர், அநாதி தேவன், உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை விலை கொடுத்து வாங்கி அவருடைய பிள்ளைகளாக்கி கொண்டவர், அவருடைய சொந்த சனமாக வைத்திருக்கிற தேவன் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாது, நான் சோர்ந்து போகிறது இல்லை, நீ சோர்ந்து போகாது, நான் உனக்கு ஒரு பலனை கொடுக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். விசுவாசம் இழந்த, நம்பிக்கை இழந்த அவனுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை கொடுக்கிறார், நம்பிக்கையை கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகிறவனுக்கு இன்றைக்கு அவர் இந்த மாதத்திலே பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. பலன் கொடுக்கும் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சோர்வு வருகிற நாட்களில் நம் மனுஷரை நோக்கி பார்க்க கூடாது. ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவதை பார்க்கலும், நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி பிறண்ட காலுக்கு சமானம். அதிகாரத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல காரியம் செய்வாங்கன்னு நம்ப முடியாது. அல்லேலூயா. ஆட்சி புரிகிறவர்கள் நல்ல காரியம் செய்வான்னு நம்பி நிற்க முடியாது. நமக்கு ஆபத்து காலத்துல துரோகியை நம்ப முடியாது. நல்ல நண்பன் சொல்லி நினைச்சு நண்பனை நம்ப முடியாது.
நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப கூடாது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அனாதி தேவன் சோர்வடைவதில்லை. அவர்தான் நமக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். அவர்தான் நமக்கு சோர்வில் இருந்து விடுதலையை கொடுக்கிறார். ஆகையினாலே சோர்வுக்கு, இப்போ நான் சோர்ந்து போயிட்டேன், இந்த காரியங்களால சோர்ந்து போயிட்டேன், எனக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும், எனக்கு உதவி கிடைக்கும், ஒத்தாசை கிடைக்கும், அனுகூலம் கிடைக்கும், எனக்கு இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க என்று நீ மனிதன் மேல் நம்பிக்கை வைக்காத. அது என்னவாம்? உடைந்த பல்லுக்கும் மொழி பிறண்ட காலுக்கும் சமானம். அநேகர் நினைக்கிறாங்க, இப்போ கண் முகத்துக்கு முன்னால ஆட்டு தோலை போர்த்து கொண்டு நிக்கிற அநேகர் உங்களுக்கு நீதி கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, நீதி கிடைக்காது. உங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டிய இடம் கர்த்தர். கர்த்தர் ஒருவர் தான் உங்களுக்கு நீதி செய்வார். கர்த்தர் ஒருவர் தான் உங்களுக்கு வழி திறப்பார். இப்போ உங்களை கண்டுடைக்கிறதுக்காக அதை பண்ற மாதிரி இதை பண்ற மாதிரி பயங்கரமான ஆக்ட் எல்லாம் நடக்கும். நீ சோர்ந்து போகாத. உன்னை சோர்வில் இருந்து மாற்றுகிறவர், உன் சூழ்நிலையை மாற்றுகிறவர், உனக்கு சோர்வை அகற்றி உன்னை சத்துவப்படுத்தி உன்னை திடப்படுத்தி உன்னை தூக்கி நிறுத்துகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது நாம் ஒரு சில சோர்வு வந்த விதங்களை குறித்து நாம் சிலவற்றை சிந்திக்க போகிறோம். எல்லாவற்றையும் நான் இன்று சொல்ல முடியும் என்று நினைக்கவில்லை. ஒரு சில காரணங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். யோபுவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். யோபின் புத்தகத்திலே 19ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனம் முதல், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. உள்ளத்தில் ஒரு சோர்வு, மனசோர்வு, உள்ளத்தில் சோர்வு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எதிர்பார்க்கிறேன், நான் வாஞ்சிக்கிறேன். யோபு 14:14 வாசிக்கிறோம், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று உமக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எப்போ என்னுடைய லைஃப்ல ஒரு மாற்றம் வரும்? யோபுக்கு என்ன நடந்தது? யோபு ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனிதன், ஒரு பெரிய செல்வந்தன். அவன் ஒரு பெரிய ஆண்டவருடைய பிரியமாக வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். அவனுக்கு சொத்துகள், அவனுக்கு ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், சுகங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், மனைவி, மக்கள், வேலைக்காரர்கள், சுற்றங்கள், நட்புகள் என்று ஒரு குறைவில்லாமல் மிக அற்புதமாக கிழக்கத்திய புத்தூரிலேயே ஒரு பெரிய மனிதனாக, ஒரு பெரிய பண்ணையராக, ஒரு பெரிய செல்வந்தனாக அவர் இருந்திருக்கிறார். பலர் அவரிடத்தில் வேலை செய்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்திருக்கிறார்கள். அவருடைய வியாபாரம், அவருடைய வருமானம், அவருடைய அக்ரிகல்ச்சர், அவருடைய ஹார்டிகல்ச்சர், அவருடைய எல்லா செரிகல்ச்சர், எல்லா விதத்திலும் ஒரு நிரம்பின செல்வந்தர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரே நாள்ல அவருடைய ஆஸ்திகள், அவருடைய சொத்துகள், அவருடைய தொழில்கள், அவருடைய வர்த்தகங்கள் எல்லாமே ஒரே நாள்ல போய்விட்டது. மக்கள் எல்லாவற்றையும் சாத்தான் பறித்துக் கொண்டான். 10 பேர் ஒரே நாள்ல மரித்து போனார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 7000 ஆடுகள் போய்விட்டது, 3000 ஒட்டகங்கள் போய்விட்டது, 500 ஏர் மாடுகள் போய்விட்டது. அதெல்லாவற்றையும் தொழில் செய்த அந்த விவசாயங்கள் போய்விட்டது. அத்தனையும் அவன் எடுத்து போட்டான். 500 கழுதைகள் போய்விட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, மாத்திரமல்ல, சரீரத்தில் கொடிய பருக்கள், கொப்புளங்கள், கொடிய வேதனை, புண்கள், நாற்றம், சரீரப்பாடுகள் அவருடைய சரீரத்திலே உண்டானது. அல்லேலூயா, தாங்க முடியல. உச்சிலிருந்து பாத வரைக்கும் அரிப்பு அப்படியே சீழ்வடைஞ்சு கொட்டுது.
எலும்பா மாறுது. சதைய, எலும்பு, ரத்தம் எல்லாம் அப்படி ஊறி உருகி வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. வெறும் எலும்பு தோலுமா மாறுகிறார். மாத்திரமல்ல, தான் நம்பின சகோதர சகோதரிகள், உற்றார் உறவர் யாருமே விலகி ஓடுறாங்க. யோபுடைய நிலைமை பரிதாபம். எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸை காணும், உற்றார காணும், சகோதர சகோதரிகளை காணும், எல்லாரும் ஓடிட்டாங்க. அல்லேலூயா. உயிர் நண்பர்கள் குறை சொல்லி குற்றப்படுத்தி மனவேதனை அதிகப்படுத்தி பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. இது மத்தியில சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாக இருக்க வேண்டிய மனைவி தூஷணமும் சொல்லி பரிதவிக்க வேண்டியவா, கணவருடைய நிலைமையை கண்டு பரிதவிக்க வேண்டிய, தூஷித்து விலகினாள், தூஷித்தாள். அருமையான தேவச்சனமே, எங்க பார்த்தாலும் பயங்கரமான நஷ்டங்களும் கஷ்டங்களும் சூழ்ந்து கொண்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கொரோனா COVID-19 இந்த குவாரண்டைன் தாக்குதலினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். என்னுடைய அநேக இந்த சிறுமந்த மிஷன் குடும்பங்களை சூழ்ந்து, சபையை சூழ்ந்து அநேக தேவ பிள்ளைகள் அவருடைய எல்லைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. அதன் நடுவுல நீங்க இருக்கிறீங்க. எனக்கு தெரியும், வேதனைப்படுகிறேன். ஆண்டவரே, எப்பொழுதப்பா என் ஜனங்களுக்கு ஒரு மாறுதல் வரும், இந்த குடும்பங்களுக்குள்ளாக எந்த தொற்றும் அணுகாதபடி ஒரு வேலையிட்டு காத்துக் கொள்ளுங்கப்பா என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பங்களுக்காக மன்றாடி ஜெபித்து வருகிறேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் அநேகர் அப்படிப்பட்ட துயரத்திலே கடந்து சென்று இருக்கிறீர்கள். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக இருந்த வருமானம் அப்படியே நின்று விட்டது. வருமானம் இல்லை, தொழில் இல்லை, அநேக கம்பெனிகளுக்கு போய்கொண்டிருந்த ஒரு வேலை இல்லை, டிராவல்ஸ் வைத்திருக்கிறவர்களுக்கு வேலை இல்லை, எல்லா நிலைமைகளும் மூடி கிடக்கிறது. அல்லேலூயா. வேலை திறந்து வைத்திருந்தாலும் வேலை கொடுக்க ஆள் இல்லை. வருமானம் இல்லாமல் அநேகர் முடங்கி இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் இழந்து போய் நாளைய தினத்தை குறித்து என்ன செய்வேன் இருக்கிற தேவ பிள்ளையே, அருமையான தேவச்சனமே, சோர்ந்து போய் இருக்கிற உனக்கு, உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே ஒரு பலனை, ஒரு வழியை, ஒரு அற்புதமான காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த யோபுவை போன்ற ஒரு நிலையில எனக்கு ஒரு நல்ல நண்பர் உண்டு. ஒரு பெரிய ஒரு ஆர்கிடெக்ட், என்ஜினியர். ஒரு இளம் வயதில் அவர் படிப்பை முடித்து நமது இந்த பட்டணத்திலும் இந்த பட்டணத்தின் அருகாமையில் இருக்கிற அடுத்த மாவட்டத்தின் பட்டணத்திலுமாக அவர் தன்னுடைய அந்த ஆர்கிடெக்ட் என்ஜினியரிங் மூலமாக பல காரியங்களை செய்ய அவர் தன்னுடைய அலுவலகத்தை திறந்தார். அவரோடு கூட பல ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் போன்ற பல இடங்களில் இருந்த பெரிய பெரிய வசதி படைத்தவர் நண்பர்களானார்கள். அவருக்கு நல்ல பெரிய பெரிய கம்பெனிகளை கட்டுவதற்கு ஆர்டர் கொடுத்தார்கள். இவரும் ஒரு இனிஷியல் அமௌண்டோடு கூட தன்னுடைய தகப்பனுடைய ஒத்தாசையோடு கூட வந்து அந்த தொழிலை துவக்கினார். இந்த நண்பர்கள் எல்லாருடைய பொசிஷனை பார்த்தார், ஸ்டேட்டஸை பார்த்தார், ஒரு ஆர்டர்களை பார்த்தார். அவர் உலக அனுபவம் குறைவாக இருந்தது. ஆரம்பத்தில் வந்தபடியினாலே அநேகரால் வஞ்சிக்கப்பட்டார். பேங்கில் லோன் எடுத்து போட்டு எல்லா ஒர்க்குகளையும் பயங்கரமாக நடத்தினார். கடைசியாக பல கோடி ரூபாய்கள் இந்த பேமெண்ட்கள் கொடுக்காமல் எல்லாரும் கைவிரித்து ஏமாற்றி விட்டார்கள். ஏமாந்த நிலையில பேங்கில் இருந்து நெருக்கடி, வேலையாட்கள் இருந்து நெருக்கடி, சப்கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்ட இடங்களிலிருந்து நெருக்கடி, மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண இடங்களிலிருந்து நெருக்கடி என்று பல கோடிகள் ஒரே நேரத்தில் கடன் பட்டார். அருமையான தேவ பிள்ளைகளை, நடந்த சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அருமையான தேவ சனமே, என்ன நடந்தது என்றால், இவர்கள் நடுவில் இவர் பயந்தார், உயிருக்கு பயந்தார். தனக்கு மனைவி, 2 சின்ன குழந்தைகள் இருந்தாங்க. வீட்டுக்கு சென்றால் மனைவியுடைய அன்பு கிடைப்பதில்லை. மனைவி முகத்தை அடிக்க ஆரம்பித்தார்கள். பிள்ளைகளை தொடக்கூடாது என்று மனைவி தன்னுடைய கணவரை விட்டு பிள்ளைகளை பிரித்து கொண்டாள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் ஒரு பெரிய எலி கூண்டுக்குள்ளாக சிக்கினது போல, பொறியினுள் மாட்டிக்கொண்டது போல
பயங்கரமாக சிக்கி தவித்தார். தகப்பனிடத்துல சொல்ல முடியல, சகோதரனிடத்துல சொல்ல முடியல. அருமையான தேவ பிள்ளைகளே, நண்பர்களிடத்துல யாரும் இல்லை. ஒரு சிறிய ரூமை ஒரு இடத்துல வாடகைக்கு எடுத்து பகல் முழுவதும் அங்கேயே இருப்பார். தலைமறைவாக இருப்பது போல இருக்கோ. அவருக்கு ஃபோன் தொடர்பு, யாராவது ஃபோன் பண்ணிட்டா ஃபோன் எல்லாம் கட் பண்ணிட்டாரு. வீட்டில் ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருந்தது. அந்த ஃபோனில் ஒரு ஃபோன் அலறல் வருதுன்னா அப்படியே நடுங்குவார். மனைவிடத்தில் பேச முடியாது, பிள்ளைகளிடத்தில் தொடர்பு இல்லை, எல்லாம் துண்டிக்கப்பட்டு தனிமையானார். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த நாட்களில் நானும் மனைவி ஊழியத்தை துவக்க நாட்கள் அவளை சந்தித்தோம். அவளுக்காக உபவாசம் விட்டோம், முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் அவருடைய சூழலை மாற்றினார். அவர் ஒரே ஒரு காரியத்தை செய்தார். இவ்வளவு இழப்புகள் மத்தியில நான் என்ன செய்வேன் ஐயா, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு குடும்பம் இல்லை என்று தனியாக நின்று கொண்டிருந்த போது அவளை சரியாக ஆண்டவரிடத்தில் வழி நடத்த, அவர்களுக்காக முழங்கால் போட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார். வழி நடத்தி இன்றைக்கு அவர் திரும்ப அந்த கடன்கள் எல்லாம் விட்டு மீண்டு இன்றைக்கு பல கோடிகளை சம்பாதிக்கிறவராக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, கர்த்தரு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, சோர்ந்து போயிருக்கிறதே பிள்ளையே, பயப்படாதீங்க. அநாதி தேவன் உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை உருவாக்கினவர், உங்களை மீட்டுக் கொண்டவர். நீ என்னுடையவன், பயப்படாதே என்று சொன்னவர், உன்னை பேர் சொல்லி அழைத்த என்று சொன்னவர் இன்றைக்கு உங்கள் அருகில் நின்று சொல்கிறார், நீ சோர்ந்து போகாதப்பா. என் மகனை நீ சோர்ந்து போகாதே, வாலிபனே கன்னிகையே சோர்ந்து போகாதே, குடும்ப தலைவரே, குடும்ப தலைவியே, ஊழியக்காரரே, நீ சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய சூழலை அறிந்து உங்களுக்கு உதவியாக இருக்க, உங்களை பலப்படுத்தி இந்த சூழலை மாற்றி அமைக்க கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். யோபுக்கு எல்லாவற்றையும் இழந்து தன்னந்தனியாக வெறுமோடு எடுத்துக்கொண்டு அந்த புழுதியிலே உருண்டார், அந்த புழுதியிலே படுத்தார், அந்த புழுதியிலே தூக்கம் இல்லை, இரவு பகலாக பாதிக்கப்பட்டார். ஒரு உயிர் மட்டும்தான் அந்த எலும்பு கூட்டுக்குள்ள இருந்துச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த நிலை இவைகள் மத்தியில யோபு என்ன செய்தார்னா அதை தான் சொல்லுகிறார். அந்த அவருடைய விசுவாசம் இழந்து போகவில்லை, அவருடைய விசுவாசம் இழந்து போகவில்லை, அவருடைய நம்பிக்கை இழந்து போகவில்லை. அவர் என்ன சொன்னார்? எல்லாம் போகட்டும், என்னை விட்டு தொழில் போகட்டும், என்னை விட்டு வருமானம் போகட்டும், நண்பர்கள் போகட்டும், ஆஸ்திகள் போகட்டும், கையில் இருந்த எல்லாம் இழந்து வெறும் கையாக இருக்கிறார். அவர் இன்றைக்கு சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிறார், புழுதியில் உட்கார்ந்து இருக்கிறார். புழுதி அள்ளி போட்டுக்குவார், வேற மருந்து இல்லை, ஒரு கப்பு தண்ணி கொடுக்க ஆள் இல்லை, ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை, யாரும் விசாரிப்பு இல்லாம தன்னந்தனியாக தள்ளப்பட்டார். ஒரு தண்ணி கொடுன்னு சொன்னா இவர்கிட்ட எத்தனையோ உதவி வாங்கினவங்க எட்டி பார்க்கல, ஏறிட்டு பார்க்கல, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போது அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் போனாலும் அநாதி தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் நம்புகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். எல்லாம் அழுகி போட்டோம், ஆனா நான் என் ஆண்டவரை நான் பார்ப்பேன். பூமியில நிற்பார், ஒரு நாள் வருவார், எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், எனக்கு ஒரு பதில் கிடைக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். எனக்கு மாறுதல் வரும் என்று காத்திருந்தார். எனக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும், எனக்கு அவரிடத்திலிருந்து நம்பிக்கையோடு கூட அவரை காத்திருந்தார். எல்லாம் போன பிறகு அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தது, அவருடைய விசுவாச கர்த்தர் மேல இருந்தது. அல்லேலூயா, நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவேன். அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா, அவர் என்னை புறக்கணிக்க மாட்டார். சீ போ என்று
மனிதன் நினைக்கிறது போல அவர் நினைக்கவே மாட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆபத்து நேரத்துல மனுஷனை நம்பாத. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நிறைய கருப்பாடுகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. நமக்கு நீதி கிடைக்காது. நியாயம் வர வேண்டிய இடத்தில் நியாயம் வராது. உதவி வர வேண்டிய இடத்தில் உதவி வராது. நீ அப்படி நம்பிக்கொண்டிருந்தால், ஒரு பெருங்கூட்டமாக நம்பிக்கொண்டிருந்தால், நம்புவது போல நடந்து கொண்டு உனக்கு தீமை வரும். உன்னை அப்படி நடக்க பண்ணி அப்படியே மனுஷர் கொஞ்ச நாள் அப்படியே மாறின பிறகு எல்லாத்தையும் புரட்டிடுவாங்க. ஆபத்து காலத்துல துரோகியை நம்புவதை பார்க்கணும். நம்புவது, துரோகியை நம்பிட்டே இருக்கிறன்னா, நீதி கிடைக்கும் நம்பிட்டே இருக்கிறன்னா, அது உடைந்த பல்லுக்கும் மொழி பிறண்ட காலுக்கும் சமானம். அல்லேலூயா, உனக்கு ஒரு மாறுதல் வரும். எனக்கு எப்படியாவது என் கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைக்கும், என் வேதனை மாறும் என்று நீ கருதுவானால், மனுஷரிடத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. ஆகையினால யோபு ஒரே நம்பிக்கையாக கர்த்தர் மேல் நம்பி அவரை சார்ந்து நின்றார். எனக்கு ஒரு அப்பா இருக்கார், என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர் அப்படி இருக்கிறார். இப்போது இமைப்பொழுது நான் கைவிடப்பட்டிருந்தாலும் என நீடி இரக்கங்களால் சேர்த்துக் கொள்கிற ஒரு தேவன் இருக்கிறார். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் நிச்சயமாக எனக்கு பதில் கொடுப்பார். அவர் பதில் கொடுக்கிற நாளை நான் காண்பேன், அவரை நான் காண்பேன் என்று தைரியமாக சொல்லுகின்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையானவர்களே, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி வேலை கிடைக்கல, நல்ல ஒரு வேலை கிடைக்கல, நல்ல தொழில் கிடைக்கல, நல்ல வருமானம் கிடைக்கல, எவ்வளவு ஜெபம், அப்படி சோர்ந்து போகாதீங்க. ஜெபத்திற்கும் ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தோல்வியல்ல ஜெயத்தை கொடுப்பார். இந்த மாதத்துல கர்த்தர் நம்புங்க, கர்த்தரிடத்துல திரும்புங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படி யோபு காத்திருந்ததுனால் என்ன பலன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது என்றால், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நெடுங்காலமாக காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும், விரும்புகிற காரியங்கள் வரும். பதில் கொடுக்கிற தேவன் ஒரு இருக்கிறார். நிலைமைகளை மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் கொடுக்கிறவர், கண்ணீருக்கு பதிலாக களிப்பை கொடுக்கிறவர், ஆனந்த களிப்பை கொடுக்கிறவர், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர், கசப்பை மாறாவை மதுரமாக மாற்றுகிறவர், நிலைமைகளை மாற்றுகிறவர். அல்லேலூயா, என் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், மனிதன் செய்ய முடியாது. அதுதான் சுவிசேஷம். கர்த்தர் மாற்றுவார். உன் சூழ்நிலை மாறாம இருக்கட்டும், மனுஷர்கள் மாறாம இருக்கட்டும். மனுஷர்கள் எல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு மனுஷரை போல நல்லவங்க போல தெரியும். ஆனா எல்லாம் கருப்பாடுகள், எல்லாம் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய்கள். ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷனை பார்த்து நிக்காத. நீ உன்னை அறை வீட்டை பூட்டி கர்த்தரை நோக்கி பார். என் மீட்பர் எனக்காக ஒருவர் இருக்கிறார், எனக்காக ஜீவனை கொடுத்தவர் இருக்கிறார். என்னை சிருஷ்டித்த அநாதி தேவன் சோர்ந்து போகிறவர் அல்ல. என்னை சோர்வடைய விட மாட்டேன், உன்னை பலப்படுத்தும் என்று சொல்லி இருக்கிறார். நிலைமையை மாற்றி அமைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். உங்களை கர்த்தர் நாளை கட்டும்படியாக உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். யோபு அப்படி சோர்ந்து போகாமல் காத்திருந்த போது, அப்பொழுது ஒரு நாள்ல கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவோடு பேசினார். அல்லேலூயா. யோபுவின் புத்தகம் 42 அதிகாரம் 10 வசனத்தின் 2 பகுதியிலே கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 2 மடங்காக கொடுத்தார். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இதற்கு பின்பு, இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்த பின்பு, யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து, ஐயா சரிய சுகவீனமா பட்டு போய் இவன் எல்லாம் பழைப்பானா? யோபு திரும்ப வருவானா? 140 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறான்.
அற்பமாக கருதப்பட்டவன், எல்லாரும் மறக்கப்பட்டவன், எல்லாரும் கைவிடப்பட்டவன். அருமையான தேவ பிள்ளையே, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றுவது போல உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உனக்கு இருக்கிற ஆபத்துகள் விலகும், உனக்கு இருக்கிற பயமுறுத்துதல் விலகும், அச்சுறுத்துதல் விலகும். நீதி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். மனிதன் செய்ய மாட்டான், கர்த்தர் செய்வார். கர்த்தர் பதில் அளிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய சூழ்நிலைகளை இதுவரைக்கும் இருந்த கம்ஃபோர்ட் ஜோன் உனக்கு மாற்றப்படுது என்றால், இதுவரைக்கும் இருந்த நிலைமைகள் உன்னை விட்டு எடுக்கப்படுகிறது என்றால், யோனாவுக்கு அந்த ஆமணாக்கு செடி அந்த பூச்சியினால் அரிக்கப்பட்டு அந்த எல்லா நிழலும் போன பிறகு, அந்த மரமே ஆமணா செடியே பட்டு போய் அதுக்கு விலகி போன பிறகு, அந்த உஷ்ணம் அவருக்கு மேல பட்ட போது அவர் இன்னும் நான் சாகணும்னு சோர்ந்து போனார். உங்களுக்கு இருக்க ஏதாவது உங்களை விட்டு எடுக்கப்பட்டிருந்தால், உங்களை விட்டு எடுக்கப்பட்டிருந்தால், ஒரு இழப்புகளை சந்தித்திருந்தால், உங்களுக்கு வேண்டியவர்களை நீங்கள் இன்றைக்கு இழந்து போயிருப்பீர்களானால், ஒரு மிகப்பெரிய பொருளாதாரங்களை இழந்து போயிருப்பீர்களானால், தொழில் இழந்து போயிருப்பீர்களானால், வாழ்வின் வாழ்வாதாரங்கள் இழந்து போயிருப்பீர்களானால், சொல்ல முடியாத இடங்களில் சோர்வுகள் இருப்பீர்களானால், கர்த்தர் இந்த நாள்ல சோர்ந்து போன உங்களை பலப்படுத்துகிறார். யோபுக்கு கர்த்தர் முன்னிலைமையிலும் பின்னிலைமையை அதிகமாக ஆசீர்வதித்தார். யோபு இங்க வேத சொல், இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாக மரித்தான். அருமையானே, யோபு நெடுநாளாக உயிரோடு இருந்தான். நம் பொழுதீரர் கிடக்கும் நீ படைக்க மாட்டான்னு எல்லாரும் போனாங்க. அவனை சத்துவப்படுத்தினவர், அவனை பலப்படுத்தினவர், அவனுக்கு எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் கொடுத்தவர், அவனுக்கு 140 வருஷம் உயிரோடு இருக்கவும், பிள்ளைகளுடைய வாழ்வை காணவும், நடுக்காலம் இவன் செத்து போவான்னு நினைச்சவன், எல்லாரும் மறக்கப்பட்ட, எல்லாரும் கைவிடப்பட்டவன், அவன் நெடுநாள் உயிரோடு இருந்து பூர்ண வயது உள்ளவனாக மரித்தான். நீங்க உங்களுடைய ஆயுசு குறுகி போகாது, வாழ்க்கை குறுகி போகாது. உங்களை கர்த்தர் உங்கள் கம்பெனியை, உங்கள் தொழிலை, உங்கள் வேலையை, உங்கள் சூழ்நிலை கர்த்தர் எடுத்து கட்டுவார். நீங்க மனதில் இட்ட திட்டங்கள் இன்றைக்கு உடைந்து கிடக்கலாம், கர்த்தர் அதை கட்டுவார். உடைந்த பாத்திரத்தை அவர் உருவாக்கி எடுப்பார். அல்லேலூயா. அவர் சோர்ந்து போயிருக்கிற உங்களை இந்த மாதத்துல நீ பலப்படுத்த வருவார். உங்க விசுவாசம் எங்க இருக்கு? எல்லாம் போச்சுப்பா, எல்லாம் போச்சு. கர்த்தருடைய காரியத்தை கைவிட்டுட்டு உங்க ஜெப ஜீவியத்தை கைவிட்டுட்டீங்களா? அதிகாலை தேடுகிற ஜெபம் போய்விட்டதா? நம்பிக்கை போய்விட்டதா? கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை போய்விட்ட, எல்லாம் போன. உங்களுக்கு எல்லாம் யோபு போன்ற நிலைமை யாருக்கு வரலையே? யோபு போன்ற நிலைமை நமக்கு யாருக்கு வரவில்லையே? அருமையான தேவ பிள்ளையே, யோபுக்கு எல்லாம் போய்விட்டது. ஒரு மூச்சு தான் இருக்கு, சதை போயிடுச்சு, உருகிடுச்சு, எலும்பு தோலமா தான் உட்கார்ந்து இருக்கிறான். இதெல்லாம் அழுகிட்டு, எல்லாம் அழுகி உருகி போயிடுச்சு. அப்படியே யோபு பார்த்தா யோபு இல்ல, லேப்ல, காலேஜ், கல்லூரில, ஸ்கூல்ல, லேபுகள் இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன் பாடி மட்டும் அது இருக்கு. ஒரே ஒரு மூச்சு ஓடிட்டு இருந்து, அந்த மூச்சுக்குள்ள அவனுக்குள்ள இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, என் மீட்பர் இருக்கிறாரப்பா. அவருடைய விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கவில்லை. விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கவில்லை. இன்று நீ பலவீனமாக இருக்கிறாய் என்றால் உன் விசுவாசத்தை தட்டி எழுப்பு, உன் விசுவாசத்தை பரிசோதித்து பார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் விசுவாசம் பரிசோதிக்கப்பட வேண்டும். நீ நம்பிக்கை இழந்து நிற்காத. நீ நம்பிக்கை இழந்து பலவீனமாக சோர்ந்து போயிருந்தா உன் ஆயுசு குறுகினது. அல்லேலூயா. நீ பலம் குறைஞ்சி போயிட்ட. இதை ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். சோர்ந்து போகாமல் விசுவாசத்தை பலப்படுத்துக. நீங்க நம்புகிற ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடிக்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு சூழ்நிலையை மாற்றுவீர், நீங்கள் என் வீட்டின் நிலைமையை மாற்றுவீர். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யூகேல ஜார்ஜ் முல்லர் என்பவர் அநாத பிள்ளைகளுக்கு என்று ஒரு விடுதி நடத்தினார். 2000க்கு அதிகமான பிள்ளைகள் அவருடைய விடுதியில. அவர் இரக்கமானவர், குழந்தைகள் மீது அதிக கரிசனையானவர். அவர் பிள்ளைகளை எடுத்து வளர்த்தாலும்
அவருக்கு எந்த நிதி என்கிறது வரும்? இத்தனை பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு போடுவார்னா ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான். இந்த அற்புதம் எப்படி நடக்குது என்றால் 2000 பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறேன்னா டெய்லி கல்யாண வீடு, காலையில கல்யாண வீடு, மத்தியானம் கல்யாண வீடு, சாயங்காலம் டிஃபனுக்கு ஒரு கல்யாண வீடு, டீ பார்ட்டி, நைட்டு சாப்பாட்டுக்கு ஒரு கல்யாண வீடு நடத்தணும். 2000 பேர் ஒரு பெரிய மிகப்பெரிய கல்யாண வீடு. நம்ம வீடுகளில் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 500, 600, 700, 1000 பேர் வருவாங்க. 2000 பேர்னா எவ்வளவு பெரிய சமையல்கள் நடக்கணும், எவ்வளவு பெரிய உணவுப் பொருட்கள் தேவைப்படும், இந்த பிள்ளைகளுக்கு துணிமணிகள், இந்த பிள்ளைகளுக்கு எல்லா விதமான பராமரிப்பு, எவ்வளவு பணம் தேவைப்படும். ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஒரு குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதே நேரத்தில் இந்த ஜார்ஜ் முல்லருக்கு எந்த மூலதனமும் இல்லை. அவருடைய மூலதனமே விசுவாசம், கர்த்தர் மேல வைத்த விசுவாசம். அவர் ஒரு நாள் வெட்கப்படுத்தல. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு சொன்னா, அன்னைக்கு சமையலுக்கு சாப்பாட்டுக்கு பொருள் இல்லை. அப்போ சமையல்காரங்க, ஸ்டோர் கீப்பர் வந்தாங்க. இவர் தான் எல்லாத்துக்கும் நடத்துகிறவர். ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே கிளீன் பண்ணி கொடுவார், அவருடைய சமூகத்தை பற்றி பிடித்துக் கொள்வார். என்ன நடந்தது என்றால், குறிப்பிட்ட நேரம் சாப்பாட்டுக்கு ஆகாரம் சமைக்கிறதுக்கு பொருள் இல்லை. அப்போ ஸ்டோர் கீப்பர் வந்து சொல்லிட்டாங்க. சமையல் ஆட்கள் வந்து நின்னாங்க. ஐயா என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க. இவ்வளவு பிள்ளைங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், இந்த சாப்பாட்டு சமையல் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்போ சொன்னாரு, கர்த்தர் நடத்துவார், நீ தைரியமா போங்க, நீங்க பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து சமையலுக்குள்ள ஸ்டவ்வுக்கு எடுத்து வைங்க, தண்ணி எடுத்து வைங்க, சமையலுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் எடுத்து வைங்க, கர்த்தர் நடத்துவார்னாரு. அருமையான விசுவாசம். விசுவாசம் என்ன செய்து தெரியுமா? அன்று எல்லாரும் என்ன செய்வோன்னு தெரியாம இருக்கிற நேரம் கர்த்தர் ஒரு உதவி கண்மலை அந்த பிள்ளைகளுக்கான ஆகாரத்தை 2 பேர் மூலமாக கொண்டு கொடுக்க வைத்தார். அல்லேலூயா. 2000 பேருக்குரிய அத்தனை ஆகாரத்தையும் ஏற்கனவே வேறு பர்பஸுக்காக சமையல் பண்ணப்பட்டவைகளை கொண்டு வந்து கொடுக்க தேவன் கிருபை செய்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் அப்படியே தான். காகங்களை கொண்டு போஷிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் எந்த சூழல் உங்களுக்கு எங்கிருந்து உதவி வராவிட்டாலும், கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வனாந்திர திசைகளிலிருந்து ஜெயம் வராவிட்டாலும், உதவிகள் வராவிட்டாலும், அனுகூலங்கள் வராவிட்டாலும், எதிர்பார்க்கிற இடத்திலிருந்து உங்களுக்கு எந்த ஒத்தாசையும் விசாரிப்பும் வராவிட்டாலும் தேவனிடத்திலிருந்து வரும். அந்த எலியாவுக்கு தவறாமல் காகங்களை கொண்டு போஷித்த கர்த்தர் உங்களை ஒரு நாள் கூட ஒன்று குறைபடாதபடி நடத்த வல்லவர். சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2வது ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து இதன் அடிப்படையில் 2 காரியங்களை பேசி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதனால் அருமையானவர்களே, கொலைபாதகர்களால் சோர்வு என்று நாம் வாசிக்கின்றோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கொலைபாதகங்களினாலே சோர்வு. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கொலைபாதகர்கள் தேசத்தில் பெருகி இருக்கிறார்கள். அல்லேலூயா. கொலைபாதகர்களாலே சோர்வு. எலியாவை குறித்து நமக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, எலியாவுக்கு ஒரு பலம் இருந்தது, எலியாவிடத்தில் ஒரு வல்லமை இருந்தது, எலியாவிடத்தில் ஒரு சத்துவம் இருந்தது. அவர் அந்த பலத்தினால அவர் தேசத்தின் ராஜாவை கூட நடுங்க வைத்தார், சவால் விட்டார், தேசத்தின் ஜனங்களை பார்த்து சேலஞ்ச் பண்ணினார். அல்லேலூயா. தேசத்தின் ராஜா என்ன பொசிஷன் இருக்கிறார், எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறார். ஆனால் இந்த எலியா ஒரு தனிநபர், ஒரு பெரிய டீம் அல்ல. மோசேக்கு கூட பார்வோனுக்கு முன்னால் நிக்கிறதுக்கு ஆரோன் கூட இருந்தார். இவருக்கு யாருமே இல்லை. எலியாவுக்கு ஆகாப் ராஜாவுக்கு முன்னால நிக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு நபரா நிக்கிறார். என்ன நடக்கும், அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் அவருக்குள்ள ஒரு பலன், அவருக்குள்ள ஒரு வல்லமை, அவருக்குள்ள ஒரு சத்துவம். அவர் என்ன செய்தார் என்றால், அங்கு ஒரு பக்கம் ராஜா,
தேசத்தின் அனைத்து ஜனங்கள், ராஜாவோடு தேசத்தின் ஜனங்கள், மந்திரிகள், பிரபுக்கள், மாத்திரமல்ல பாகாலின் 450 தீர்க்கதரிசிகள், பாகால் தெய்வங்களை வழிபடுகிற 450 தீர்க்கதரிசி அத்தனை ஒரு பக்கம் நிற்கிறாங்க. மறுபக்கம் திரும்ப நின்னாங்கன்னா எலியா மட்டும்தான். அல்லேலூயா. எலியா மட்டும்தான் தனியாக நிற்கிறார். ஆனால் அந்த தனி நபராக நின்று அவருக்குள்ள இருந்த பலன் என்ன செய்துன்னா சவால் விட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அவர் சவால் விடுகிறார். என்ன சவால் என்றெல்லாம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். இந்த நாளில் அருமையான தேவ பிள்ளைகளே, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்வண்ணமாக ஆகாப் ராஜாவிடத்தில் அவர் சவால் விடுகிறார். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று தைரியமாக சொல்லுகின்றார். என் வாக்கின்படியே அன்றி மழை பெய்யாது, பனி பெய்யாது என்று உறுதியாக நின்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் கற்றுக்கொள்வோம். வேதாமத்தில் இருக்கிற அத்தனை நமக்கு இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை போன்று நாம் நிற்க பழகுவோம். இதனால் அருமையானே, அவர் வனாந்தரத்தை, இவருக்கு என்ன பலம் சொன்னா, வனாந்தரத்துல வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் சாப்பிடுகிறவர், ஒட்டகமயில், இவருக்கு என்ன பலன் இருக்கும்? என்ன பலம்? அவர் எங்க நின்னார்னா இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதர். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளை நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக இருந்தா உங்களுக்கு ஒரு பலன் இருக்கு. தேவனோடு கூட கனெக்ட் பண்ணப்பட்டவர்கள், ஆவியானவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள், தேவ சமூகத்தில் தொடர்புடையவர்கள், அனிதமும் அதிகாலை கர்த்தரை தேடுகிறவர்கள். கிறிஸ்தவங்களுக்கு மினிமம் ஒரு குவாலிஃபிகேஷன், காலையில் ஆண்டவரை தேடணும், பைபிள் வாசித்து தியானம் பண்ணணும், ஜெபிக்கணும். இதை திரும்ப திரும்ப சொல்றதுல வேஸ்ட். இன்னும் அதே செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தால் வேஸ்ட். இது கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவன் அப்படித்தான் இருக்கணும். காலையில ஆண்டவரை தேடணும், காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதத்தை பணிந்து மன்றாடு, வேதத்தை வாசித்து நேசித்து ஆண்டவரை ஜெபி, காலையில கேடு. அது செய்யாம வேலைக்குள்ள போகாத. இது உங்களுடைய பழக்கம், நார்மல் பழக்கம். எத்தனை பேர் இதெல்லாம் விட்டுட்டு சோர்வடைஞ்சிட்டு புலம்பிட்டே நடப்பாங்க. ஊழியக்காரர்களையும் ஊழியங்களையும் கர்த்தரையும் தூஷிப்பாங்க. இவங்கெல்லாம் ஆண்டவர் எங்கயா இருக்கார்? அல்லேலூயா. இவங்க ஜெபிக்காதவர்கள் இப்படியெல்லாம் தூஷிக்கிறவர்கள். இவர் எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர், தேவனுக்கு முன்பாக நிற்கிறவருக்கு ஒரு பலன் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய வல்லமை அவன் மீது இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஆகையினால் தான் அவர் சவால் விடுகின்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 36, 37 வசனங்களிலும் 38, 39 வசனங்களிலும் இங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்தார்னா, உடைந்து கிடந்த பலிபீடத்தை எடுத்து கட்டுகிறார். நமக்கு தெரியும், கட்டி கற்களை எடுத்து அடுக்கி பலிபீடத்தை சொப்பனிட்டு விறகுகளெல்லாம் அடுக்குகிறார். காளை துண்டமாக வெட்டி அதில் வைக்கிறார். வைத்துவிட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் என்ன கேட்கிறார் என்றால், அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியா எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரரும் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாய் கர்த்தர் என்றும் தேவரின் தங்கள் இருதயத்தை மறுபடி திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து போட்டது. வாய்க்கால் அந்த தண்ணீரை நக்கி போட்டது. அல்லேலூயா. அதனுடைய பலன் என்னன்னா, அவ்வளவு பலன் உள்ள ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல எவ்வளவு வீட்டுல பசி வரட்டும், பட்டினி வரட்டும், பணப்பிரச்சனை வரட்டும், குடும்ப பிரச்சனை வரட்டும், சூழ்நிலை பிரச்சனை வரட்டும், எல்லாம் இழந்து போய் தனியாக இருந்தாலும்
ஜெப வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக இருந்தா உனக்கு ஒரு பலன் இருக்கும். அது எல்லாவற்றையும் ஜெயிக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஜெபித்த போது அக்கினி இறங்கினது. தேசத்து ஜனங்கள் கதர்னாங்க, கர்த்தர் தெய்வம். ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகள் செய்த எலியா ஒரு கொலைபாதகினால வார்த்தையினால சோர்ந்து போயிட்டான். கொலைபாதகங்களினாலே சோர்வு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கின்றோம். அப்பொழுது இந்த நாள்ல அக்னி இறங்குச்சு. பலிபீடத்தை எல்லாம் நக்கி போட்டு எல்லா பலியை அதை எடுத்துட்டு பட்சித்துட்டு ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறான் கர்த்தர் தான் தெய்வம். சொன்ன பின்பு பாகாலி தீர்க்கதரிசிகளை இவர் ஆள் வச்சு வெட்டி போட்டார். மாத்திரமல்ல, இதை கேள்விப்பட்ட ஏசபேல், ஆகாப் ராஜாவுடைய மனைவி ஏசபேல், அந்த தேசத்தை நரகலானவைகளுக்கு விற்று போட்ட ஏசபேல், அவள் என்ன சொல்கிறான்? அப்பொழுது ஏசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளைக்கு இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னாள். அருமையான தேவ பிள்ளையே, அப்படி சொல்ல சொன்னான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது அவனுக்கு தெரிய வந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போது கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அருமையானவர்களே, அவனுக்கு அது தெரிய வந்த போது அவன் எழுந்து தன் பிராணனை காக்க, வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் என்றான். எலியா இதை கேட்டபோது என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், அவன் எழுந்து கர்த்தருக்கு முன்பாக நின்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமான காரியங்கள் உருவாகும் போது, உங்களுடைய இந்த நாட்களை பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி எழும்பிரும், போலீஸ் எழும்பிரும், நீதிமன்றங்கள் எழும்பிரும், பல கருப்பாடுகள் எழும்பிரும். நியாயம் செய்வது போல நியாயத்தை புரட்டுவாங்க, நீதி செய்வது போல பயங்கரமான கருப்பு சட்டைகளை போட்டு வந்து நிற்பாங்க. அருமையான பிள்ளை, மிரட்டுதல்கள் பல விதங்களில் உங்களுக்கு வரும்போது, ஏசபேல் போன்ற மிரட்டுதல்கள் வரும்போது நீ எங்க போகணும்னா மனுஷனிடத்துல நியாயம் கேட்க போகக்கூடாது. அது மொழி புரண்ட கால் போல இருக்கும், உடைந்த பல்லு போல இருக்கும், ஒண்ணுமே கடிக்க முடியாத பல்லாக இருக்கும், புரோஜனம் இருக்காது. புரோஜனம் எங்கன்னா, எலியா அவன் எழுந்திருக்கணும். அவன் கேள்விப்பட்ட உடனே எழுந்து தேவனுக்கு முன்பாக நின்றிருந்தா கர்த்தர் அவனை பார்த்துக் கொள்வார், அவர் பலப்படுத்தி இருப்பார். ஏசபேலுக்கு முன்பாக ஒரு பெரிய சேலஞ்ச் விட்டிருப்பார். அல்லேலூயா. ஆனா என்ன செய்தார்னா, எழுந்து ஒரு நாள் பிரயாணம் தூரம் போய் அங்கு ஒரு சூர செடியின் கீழே போய் படுத்துக்கொண்டு நான் சாகணும் ஐயா, சோர்ந்து போகிறான். அருமையான எவ்வளவு பெரிய மனிதர்களும் சோர்ந்து போகிறார்கள். பெரிய பெரிய கம்பெனியை நடத்தினவர்கள் சோர்ந்து போகிறார்கள். பெரிய பெரிய தொழில்களை செய்தவர்கள் சோர்ந்து போகிறார். ஏழை குடிசைகள்ல இருக்கிறவர்கள் சோர்ந்து போகிறார்கள். யாருக்கு சோர்வு வர வாய்ப்பு இருக்கிறது? ஒரு எலியாவுக்கே வந்ததென்றால், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளுக்கு வந்ததென்றால், பெரிய பெரிய ஊழியர்களுக்கு சோர்வை கொண்டு வருகிறது. பல சோர்வுகள் மத்தியில ஊழியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று இருக்கிறார்கள். அருமையான தேவச்சனமே, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா சோர்வின் நேரத்துல கர்த்தருடைய சமூகத்திற்கு தான் அவர் போயிருக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, எலியா கர்த்தரிடத்துல போனான், எழுந்து போனான், சோர்வோட போய் படுத்துக்கிட்டான், ஜெபிக்க போனோம். அல்லேலூயா. தனக்கு வரும் ஆபத்தை கர்த்தரிடத்துல சொல்லி இருக்கணும். ஆண்டவரே இப்படி சொல்றாங்கப்பா, இப்படி வருதப்பா, ஆண்டவரே எங்கள்கிட்ட பணம் கொடுக்க வர்றாங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு வருகிறது என்று சொன்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேவனுடைய பர்வத்தில் அது பார்த்துக் கொள்ளப்படும். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பல பாதிப்புகள் வரும்போது சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. ஜெப நேரம் தேவனோடு, பிதாவோடு, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற நேரம்.
பரலோகம் திறக்கப்படுகிற நேரம், ஆம் என்று ஆமைன் என்று பதில் கிடைக்கிற நேரம், அந்தகார அசுத்த ஆவிகளின் வல்லமைகளை முறிக்கிற இடம் ஜெபம். பிசாசின் வல்லமைகளை கட்டுகிற நேரம், உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற மனிதர்கள் ரூபத்தில் பிசாசு பலவிதமான தாக்குதல் நடத்துகிற இடத்துல உங்கள் முழங்கால் என்று பலவானை கட்டும்படியாக 149 சங்கீதத்தில் வாசிக்கிற 5, 6, 7 வசனங்களில் அவருடைய மேன்மக்களை இரும்பு சங்கிலிகளாலே கட்டுகிற இடம். அல்லேலூயா. பலவிதமான வல்லமைகள் கட்டப்படுகிற இடம் ஜெப அறை. ஜெப நேரத்தை இழந்துடாதீங்க. வீடுகளில் ஜெபம் இருக்குதா? முதலாவது யோபுக்கு இருந்தது போல விசுவாசம் குன்றி போட எந்த நிலமும் வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். விசுவாசம் அதோடு கூட உங்களுக்கு ஜெபம் அனல் விட்டு எரியட்டும். இந்த மாதத்தில் அனல் விட்டு எரியட்டும். ஜெப வாழ்க்கையை விட்டு பின்மாறாதீர்கள். சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். அல்லேலூயா. அந்தகாரின் கிரியைகளை அழிக்கிறதற்கு, அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு, தடைகளை உடைத்து போடுவதற்கு, சாத்தானின் கோட்டைகளை தகர்ப்பதற்கு ஒரு வல்லமையான இடம் ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஜெபம் இல்லைன்னா பாவம் உள்ள வந்துரும். ஜெபம் இல்லைன்னா சோர்வு உள்ள வந்துரும். ஜெபம் இல்லைன்னா பலவீனம் வந்துரும். ஜெபம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை அழிந்து சாம்பல சின்ன பின்னமாக்க போய்விடும். யாக்கோபு இரவு முழுவதும் போராடி ஜெபித்தார். அல்லேலூயா. ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு இரவு முழுவதும் போராடி ஜெபித்தார். கர்த்தர் என்ன செய்தார்? யாக்கோபின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தார். அவனை ஆசீர்வதித்தார். எவ்வளோ எத்தனாக இருந்தாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். பர்திமை குருடனை பாருங்க. எவ்வளவு பெரிய சோகத்துல சோர்வுல அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். பிறவியிலேயே கண் தெரியாதவனுக்கு எவ்வளவு சோர்வு இருந்திருக்கும் பாருங்க. எல்லாமே இருக்கிற நமக்கு இவ்வளவு சோர்வானால், பிறவியிலேயே குருடனாக இருந்த பர்திமை குருடனுக்கு குழந்தை பருவத்துல எல்லாரும் விளையாடுவாங்க, இவனுக்கு எழும்பி போக முடியாம இருந்திருக்குமே. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு குருடன் சொல்லி எல்லாரும் தள்ளி விட்டு பிச்சை எடுக்கிறவனா மாறிட்டானே. குடும்பத்தை விட்டு எந்த குடும்பத்திலிருந்து வந்து தெரியாம அவன் தடுமாறி கை நீட்டி வாங்க வேண்டிய இடத்துல எப்படி போயிருப்பான் பாருங்க. ஆட்கள் நடமாடுகிறாங்க, ஆனா அவனால பார்க்க முடியல. எல்லாரும் போக்குறாங்க, என்னால போக முடியல. அருமை அந்த பிள்ளையை உழைக்க முடியல, வருமானத்தை கொண்டு வர முடியல, படிக்க முடியல, காரியங்கள் செய்ய முடியல. எவ்வளவு பெரிய சோர்வோடு கூட இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருப்பான். இயேசுநாதர் அந்த இடத்து வழியாக போகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவன் சோர்ந்து போகாமல், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு கூப்பிட்டான். அநேகர் அதட்டி தடை செய்தார்கள், ஜெபத்தை தடை செய்தார்கள், பல சூழ்நிலைகளை தடுக்கும். ஆனா நீ சோர்ந்து போகாமல் செபிக்கணும். பர்திமைக்குள்ள விடாமல் போராடினான். தாவீது குமாரனே என்று கூப்பிட்ட குரலை அவன் அடக்கவில்லை. நடந்தது என்ன தெரியுமா? இயேசு ஒரு பார்வை கொடுத்தார். கண் பார்வையுடையவனாக மாறினான். ஜெபம் உங்க வீட்டில் அதிசயங்களை கொண்டு வரும். ஜெபம் தொழில அதிசயங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வீட்டில் இந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் 3 மாதங்கள்ல இது 4வது மாதம் அப்படியே ஊழியங்கள் நின்றுச்சு. எனக்கு சுமார் 2.25 லட்சம் ரூபாய் தேவை. 41 முதியோர், அவளுடைய பராமரிப்பு, மிஷனரிகள் 26 பேருடைய ஊழியங்கள், ஊழியக்காரருடைய சம்பளங்கள், வாகனங்கள் பராமரிப்பு, இன்சூரன்ஸ்கள், டாக்ஸுகள், எஃப்சி ஒர்க்குகள், பல பொருளாதாரத்தை, கேம்பஸ் மெயின்டெனன்ஸ், எத்தனையோ விதமான எலக்ட்ரிசிட்டி, பல விதங்கள்ல பல தேவைகள் எல்லாம் அப்படியே முடங்குச்சு. ஆனா ஆண்டவர் என்னை கைவிடல. அல்லேலூயா. காகங்கள் வருவது போல ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து இருப்பேன். ஆண்டவரே என்னப்பா பண்ணுவேன்? என் கண்களுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்க, சோர்வு வரும். சோர்ந்து போகும்போது வசனம் மட்டும் இல்லைன்னா, ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா, அந்த விசுவாசம், அந்த ஜெபம் இல்லைன்னா என்னைக்கோ நான் மடிந்திருப்பேன். அல்லேலூயா. ஆகையினால் தான் பாடுகின்றார், நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் மடிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மடிந்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமையே,
நேசரேவும் கிருபை போதுமே. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் மடிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மான சஞ்சலத்தில் மடிந்திருப்பேன். அல்லேலூயா. இப்படி பாடல் தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். ஆண்டவரை மட்டும் உறுதியா பிடித்திருந்ததுனால என்னால் நிற்க முடியுது. அப்படி வசனத்தை கெட்டியா பிடித்துக் கொள்கிறதுனால, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கதறியோரை பற்றி கொள்வதனால ஆண்டவர் இம்மட்டும் நடத்துகிறார். அவர் எபனேசர், உங்களை நடத்துவார். காகங்களைப் போல உங்களுக்கு தேவைகளை சந்திக்க, உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை பலப்படுத்தி, உங்களை தூக்கி நிறுத்த, அல்லேலூயா, உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ண, முன்னிலைமையிலும் பின்னிலைமையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். இந்த மாலையில் அருமையான தேவ பிள்ளைகளே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கணும். அவங்க அங்க சோர்ந்து போய் என்ன ஊழியம் பண்ணி, என்ன ஆண்டவரை நம்பி அவருக்கா ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம் என்று அவங்க ஒரு கேள்வி கேட்கல, ஒரு முறுமுறுப்புக்கல. அவர் கர்த்தரை பாடி துதித்தார்கள். ஆண்டவரை துதித்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் என்ன செய்துன்னா, சிறை கதவுகளை திறந்தது, கட்டுகளை அறுத்தது, விடுதலை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாதீர்கள். தாவீது சொல்லுகின்ற 123 சங்கீதத்துல 2வது வசனத்துல நாம் வாசிக்கின்றோம், எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். இது தாவீதினுடைய பதில். எங்களுக்கு இறங்க கிடைக்கிற வரைக்கும் அங்கே அவரையே நோக்கி இருக்கோம். அருமையான பிள்ளை, ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. இந்த 3 மாதம், 4வது மாதம், இன்னும் சில மாதங்கள் ஒருவேளை கடந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். சூழ்நிலை எப்போ மாறுமோ அது வரைக்கும் எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு இருங்கள். உறுதியாக ஜெபத்திலே தரித்திருங்கள். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள். அல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கும். உபத்திரவத்துல பொறுமையாக இருக்கவும், புலம்பாம யார்ட்டையும் அது சொல்லாம கர்த்தரிடத்துல காத்திருக்க, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அவர் சோர்ந்து போகிற உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். பலனை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். சத்தியத்தை ஏதோ கேட்டோன்னு விடாம அதை பின்பற்ற, கடைபிடிக்க, உங்கள் வாழ்க்கையில எஸ்டாப்ளிஷ் பண்ண, நிலைப்படுத்த முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, தர்மியான வேளையில சத்தியத்தை கேட்ட தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு, எலியாவுக்கு, எனக்கு இது போன்ற எத்தனை பேருக்கு சோர்வுகள் வந்தது உண்டாப்பா. சோர்ந்து போக்குற வேளைகளை யாரை கொண்டாகிலும் ஜெயத்தை கொடுக்கிற தேவன், காகங்களை கொண்டு எலியாவை போஷித்த தேவன், எங்களுக்கு ஒரு வழி வைத்திருக்கிறீங்கப்பா. அந்த சோர்ந்து போய் முடங்கி போய் கர்த்தருக்குரோமான தூஷணம் சொல்லாதபடி, நாங்கள் ஆண்டவரே அவிசுவாசமாய் பேசாதபடி, நாங்கள் ஆண்டவரே முறுமுறுக்காதபடி, ஆண்டவரை பின்பற்றி என்ன பிரயோஜனம் என்று நெகட்டிவாக நடக்காதபடி அவருடைய சித்தத்தின் பாதையில, இந்த பாதையிலும் கர்த்தர் நடத்துவார். இந்த சூழலில் என்னை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று உறுதியாக பற்றிக்கொள்ள நல் மனதே ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்கு தாரும். நல்ல விசுவாசத்தை தாரும். உறுதியாக யோபு கடைசியில் எல்லாம் போன பிறகும் உறுதியாக பற்றி கொண்டபடினாலே அத்தனை திரும்ப பெற்றுக்கொண்டான் ராஜா. அதுபோல ஆண்டவரே ஸ்தோத்திரம், சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே எலியா எல்லாவற்றும் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெயம் எடுத்தான். ஆனால் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்ட போது அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கு பதிலாக சோர்ந்து போய் படுத்துக் கொண்டான் ஐயா. ஜெயம் எடுக்காமல் விழுந்து போனான். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாள்ல யார் யார் ஜெப வாழ்க்கையை விட்டு விட்டார்களோ அத்தனை பேர் அனல் உண்டாக்கி நல்ல ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே பிள்ளைகளை எழுப்புவீராக. எந்த சூழலையும் ஜெயிப்பதற்கு ஜெபமே ஜெயம் என்று எடுத்துக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய சூழலையும் மாற்றும், ஜெயத்தை தாரும். ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதம் ஆண்டவரே என்ன நடக்கிறதோ நடக்கலையோ
என் ஜனங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற, விடுதலை கொடுக்கிற, அற்புதங்களை செய்கிற, உயர்வுகளை கொடுக்கிற, பதில் கொடுக்கிற மாதமாய், ஒரு வழி உண்டாக்கி கொடுக்கிற மாதமாய், எல்லா திட்டங்களும் 2 4 100 பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதாக நீ மாற்றி கொடுப்பீராக. பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப கொடுத்து கனப்படுத்துவீராக. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர் அந்த கனத்தினால் முடிசூட்டும். ஆசீர்வதியும். ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை சோர்ந்து போகாமல் இருக்க பண்ணவும், சோர்ந்து போயிருந்தால் உங்களை பலப்படுத்தி அடுத்த நிலைமைக்கு, சோர்வுக்கு பின்னால் ஆண்டவரை பிடிச்சிங்கன்னா ஒரு பெரிய உயர்வுக்கு நேராக கொண்டு போகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. சிறுமந்தை மிஷன், லிட்டில் ஃப்ளாக் மிஷன் சார்பில் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென்.